வெல்கம் பேக் டு மை சேனல் தமிழ் குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷன். இன்றைக்கி வந்து ஒரு புது வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம வீடியோ எதை பற்றி அப்படின்னா, பழைய வீடியோவில் கண்டினியூஷன் தான். எஸ்எம்ஏ வெல்டிங் அதில் வந்து இந்த வெல்டிங் ப்ரொசீஜர் மேக் பண்ணும்போது எதெல்லாம் வந்து சப்ளிமெண்ட் எசன்ஸ் வேரியபிள் நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும் அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இன்றைக்கும் வந்து அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா QW409.1 ஹீட் இன்புட். இப்போ ஹீட் இன்புட் இன்க்ரீஸ் ஆச்சு, உங்களுக்கு வந்து அங்கே டஃப்னஸ் ரெக்யர்மெண்ட் இருக்குது அப்படின்னா இதை வந்து எசென்ஷியல் வேரியபிளாக நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணணும். ஏன்னா சப்ளிமெண்ட் எசென்ஷியல் வேரியபிள் வந்து எசென்ஷியல் வேரியபிளாக வந்து உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆயிரும் வென் டஃப்னஸ் ரெக்யர்மெண்ட் வந்து கோடில் வந்து கன்சிடர் பண்ணும்போது. அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா QW409.30 உங்களுக்கு வந்து கரண்ட் சேஞ்ச் ஆச்சு இல்லைனா பொலாரிட்டி சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா நம்ம வந்து அந்த வேரியபிளை வந்து எசென்ஷியல் வேரியபிளாக கன்சிடர் பண்ணணும். அடுத்து பார்த்தீங்கன்னா QW410.87 ஸோ மல்டிபிள் பாஸ்லேருந்து சிங்கிள் பாஸுக்கு சேஞ்ச் ஆச்சு. ஸோ பிகேஆர் அப்போ வந்து மல்டிபிள் பாஸ் பண்ணியிருக்கீங்க, ப்ரொடக்ஷனில் வந்து சிங்கிள் பாஸ் பண்ண போகிறீங்கன்னா அதில் ஏதாச்சும் சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா அப்போ வந்து அதை வந்து எசென்ஷியல் வேரியபிளாக கன்சிடர் பண்ணணும். ஓகேங்களா. அடுத்து வந்து பீடு வித், நம்ம அந்த பீடு வித் இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் வந்து உங்களுக்கு வந்து எசென்ஷியல் வேரியபிளாக கன்சிடர் பண்ணணும். ஓகேங்களா. ஒவ்வொன்றா நம்ம வந்து பார்க்க போகிறோம் வித் எக்ஸ்ப்ளனேஷனோட. ஃபஸ்ட்டு வந்து இந்த ஹீட் இன்புட், உங்களுக்கு ஹீட் இன்புட் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா நம்ம வந்து எசென்ஷியல் வேரியபிளாக கன்சிடர் பண்ணும்போது ரீகுவாலிஃபிகேஷன் வந்து பண்ணணும். இப்போது பிக்யூஆரில் ஒரு ஹீட் இன்புட் ரெக்கார்ட் பண்ணியிருப்போம், சரிங்களா. ப்ரொடக்ஷனில் ஒரு ஹீட் இன்புட் ரெக்கார்ட் பண்ணியிருப்போம். ஸோ எப்போ வந்து ப்ரொடக்ஷனில் வந்து இந்த ஹீட் இன்புட் வந்து பிக்யூஆரோட அதிகமாக போச்சு அப்படின்னா நம்ம நியூ ப்ரொசீஜர் வந்து பண்ணணும். ஓகேங்களா. ரீகுவாலிஃபிகேஷன் வந்து மஸ்ட். ஓகேங்களா, புரிஞ்சா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து வால்டேஜ் கொடுத்துருக்காங்க, கரண்ட் கொடுத்துருக்காங்க, ட்ராவல் ஸ்பீடு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஃபார்முலாவில் இன்க்ளூட் பண்ணி நம்ம வந்து ஹீட் இன்புட் வந்து கண்டுபிடிச்சிட்டோம், சரிங்களா. இப்போ இது வந்து பிக்யூஆரில் ரெக்கார்ட் பண்ணால் மேக்ஸிமம் ஹீட் இன்புட், சரிங்களா. டபிள்யூபிஎஸ்சில் வந்து, சரிங்களா, டபிள்யூபிஎஸ்சில் இந்த நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, இதே ஹீட் இன்புட் தான் டபிள்யூபிஎஸ்சில் மென்ஷன் பண்ணிக்கணும். ஓகேங்களா. ப்ரொடக்ஷனில் இந்த ஹீட் இன்புட்டை தாண்டி போயிடக்கூடாது. ஸோ அப்படி போச்சு அப்படின்னா நம்ம திரும்ப டபிள்யூபிஎஸ்ஸை ரீகுவாலிஃபிகேஷன் வந்து பண்ணணும். இது ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வெல்டு வேல்யூம். இப்போ வந்து உங்களுக்கு வந்து வெல்டோட வேல்யூம் வந்து சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த இடத்துல வந்து ஹீட் இன்புட் அதிகமாக இருக்கும், சரிங்களா. அதை பொறுத்தும் நீங்கள் வந்து ரீகுவாலிஃபிகேஷன் பண்ணலாமா பண்ண தேவையில்லாமல் கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா. பீட் சைஸ் எப்படி மெஷர் பண்ணுறது, வித் இன்ட்டு திக்னஸ். ஸோ பிக்யூஆரில் வித்து திக்னஸ் அதை நீங்கள் மெஷர் பண்ணிங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து வித் வந்து 8 mm, திக்னஸ் வந்து 4 mmனா உங்களுக்கு வந்து 8 × 4 32 mm² ஏரியா. ஓகேங்களா. ஸோ இதை வந்து ப்ரொடக்ஷன்லையும் நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கணும். ப்ரொடக்ஷன்லையும் இது கீழே இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை, இதுக்கு மேலே இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ரீகுவாலிஃபிகேஷன் வந்து பண்ணணும். இப்போ ப்ரொடக்ஷனில் வந்து வித் வந்து 10, திக்னஸ் வந்து 5, அப்போ வந்து 50 mm². ஸோ 50 mm² வந்து அதிகம் 32ஓட. ஸோ அங்கே அந்த இடத்துல வந்து வெல்டு வேல்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அப்போ வந்து ரீகுவாலிஃபிகேஷன் வந்து பண்ணணும், சரிங்களா. ஏன்னா அந்த இடத்துல வந்து வேல்யூம் அதிகமாக இருக்கும்போது ஹீட் இன்புட் அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொன்று என்னென்னா, இப்போ வந்து இந்த வெல்டு லென்த் பெர் எலக்ட்ரோட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ E7018 அந்த எலக்ட்ரோட் யூஸ் பண்ணுறீங்க பிக்யூஆரில். எவ்வளோ லென்த்துக்குன்னா 250 mm லென்த்துக்கு வந்து அந்த எலக்ட்ரோட் யூஸ் பண்ணி வெளில வந்து டெபாசிட் பண்ணிட்டீங்க, சரிங்களா. இதே ப்ரொடக்ஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதே எலக்ட்ரோட் யூஸ் பண்ணியிருக்கீங்க, சரிங்களா. பட் லென்த்து வந்து 200 mm, பட் சேம் அமௌண்ட் ஆஃப் ஃபில்லர் மெட்டல் வந்து டெபாசிட் பண்ணியிருக்கீங்க இந்த ஷார்ட் லென்த்தில். அப்போ வந்து என்னென்னா உங்களுக்கு வந்து அந்த இடத்துல வேல்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகுதா, உங்களுக்கு அந்த வேல்யூம் வந்து வெல்டு வேல்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஏன்னா உங்களுக்கு 250 mmல வந்து எவ்வளோ வெல் டெபாசிட் பண்ணுறீங்களோ அது 200 mmலே நீங்கள் வந்து டெபாசிட் பண்ணிட்டீங்க, சரிங்களா. அப்போ வந்து அந்த இடத்துல வெல்டு வேல்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு.
இது லென்த்தை பொறுத்து, அது வந்து வித் அண்ட் திக்னஸை பொறுத்து. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து வேல்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ வந்து என்ன பண்ணணும், ரீகுவாலிஃபிகேஷன் வந்து பண்ணணும். ஓகேங்களா? இந்த எசென்ஷியல் வேரியபிள் வந்து சில இதுக்கு வந்து நாட் அப்ளிகபிள், எக்ஸெப்ஷன் இருக்குது. சரிங்களா? உங்களுக்கு வந்து ஹீட் இன்புட் இன்க்ரீஸ் ஆனாலும் பிரச்சனை கிடையாது. எதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா, இப்போது WPS வந்து குவாலிஃபை இருக்குது வித் த ஹீட் ட்ரீட்மெண்ட் எபோவ் த அப்பர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் டெம்பரேச்சர். ஸோ நம்ம வந்து இந்த ஹீட் ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, வெல்டிங் அப்புறம், அது வந்து எபோவ் அப்பர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் டெம்பரேச்சரில் வந்து பண்ணியிருக்காங்கன்னா, இந்த உங்களுக்கு வந்து இந்த வேரியபிள் வந்து எசென்ஷியல் வேரியபிள் கிடையாது. இட்ஸ் நாட் அப்ளிகபிள் ஃபார் திஸ் ஐட்டம். ஓகேங்களா? ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இந்த அஸ்டன்டிக் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இருக்குது பார்த்தீங்களா, அது அப்புறம் வந்து P நம்பர் 10H. சரிங்களா? இது வந்து WPS வந்து இதில் வந்து WPS வந்து சொல்யூஷன் ஹீட் ட்ரீட்மெண்ட் வச்சு குவாலிஃபை ஆகிருக்கலாம், உங்களுக்கு ரீகுவாலிஃபிகேஷன் பண்ண தேவையில்லை. ஹீட் ட்ரீட்மெண்ட் வந்து சொல்யூஷன் ஹீட் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா ரீகுவாலிஃபிகேஷன் வந்து பண்ண தேவையில்லை. ஏன்னா இந்த வேரியபிள் வந்து நாட் அப்ளிகபிள். அதுக்கப்புறம் சில பேஸ் மெட்டீரியலுக்கு இட்ஸ் நாட் அப்ளிகபிள் இந்த வேரியபிள். ஸோ இதை வந்து ஃபாலோ பண்ண தேவையில்லை. என்னென்னா P நம்பர் 8, P நம்பர் 21 26, P நம்பர் 41 49. ஓகேங்களா? புரிஞ்சா? அடுத்து ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, சேஞ்ச் இன் போலாரிட்டி 409.30, சேஞ்ச் இன் கரண்ட். இப்போ வந்து எய்தர் போலாரிட்டி சேஞ்ச் ஆனாலும் இல்லை கரண்ட் சேஞ்ச் ஆனாலும் ரீகுவாலிஃபிகேஷன் வந்து பண்ணணும். சரிங்களா? PQRல ஒரு கரண்ட் யூஸ் பண்ணி ப்ரொடக்ஷனில் WPSல வந்து, சரிங்களா, WPSல வேறு கரண்ட் யூஸ் பண்ணிங்கன்னா ரீகுவாலிஃபிகேஷன் பண்ணணும். சரிங்களா? சேம் PQRல என்ன ஃபாலோ பண்ணுறீங்களோ அதுதான் வந்து ப்ரொடக்ஷன்லேயும் ஃபாலோ பண்ணணும். ஓகேங்களா? புரிஞ்சா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து ஏசி கரண்ட், நீங்கள் PQRல ஏசி கரண்ட் யூஸ் பண்ணுறீங்க, ப்ரொடக்ஷனில் DC கரண்ட் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா ரீகுவாலிஃபிகேஷன் ரெக்கையர்டு. அதே மாதிரி தான் இப்போ DC யூஸ் பண்ணி ஏசி கரண்ட்டுக்கு நீங்கள் மாற்றினீங்கன்னா ரீகுவாலிஃபிகேஷன் ரெக்கையர்டு. அதுக்கப்புறம் DC வெல்டிங் தான் யூஸ் பண்ணுறீங்க, பட் பொலாரிட்டி மாற்றுறீங்க, DCENலேருந்து DCEPக்கு மாற்றுறீங்க. சரிங்களா? DCENனா டைரக்ட் கரண்ட் எலக்ட்ரோ நெகட்டிவ், டைரக்ட் கரண்ட் எலக்ட்ரோ பாசிட்டிவ். இதை மாற்றும் போது ரீகுவாலிஃபிகேஷன் வந்து பண்ணணும். PQR வந்து DCENல குவாலிஃபை ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து ப்ரொடக்ஷன்லையும் DCEN தான் யூஸ் பண்ணணும். இதுவே நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்கன்னா WPS மஸ்ட் பி ரீகுவாலிஃபைடு. ஓகேங்களா? புரிஞ்சா? இப்படி நீங்கள் கரண்ட்டையோ பொலாரிட்டியோ சேஞ்ச் பண்ணும்போது என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீட் டிஸ்ட்ரிபியூஷன் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகும். அதுக்கப்புறம் பெனிட்ரேஷன் கண்டிப்பாக வந்து மாறும், பீட் ஷேப் வந்து மாறும், மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த வெல்ட் வந்து மாறும். ஸோ அதனால தான் வந்து இதை வந்து நம்ம வந்து சப்ளிமெண்ட்ரி எசென்ஷியல் வேரியபிளாக நம்ம வந்து கன்சிடர் பண்ணுறோம். சரிங்களா? இந்த வேரியபிள் வந்து சில இதுக்கு வந்து நாட் அப்ளிகபிள். அது என்னென்ன மெட்டீரியல், பேஸ் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா P நம்பர் 8, P நம்பர் 21 to 26, P நம்பர் 41 to 49. சரிங்களா? பொலாரிட்டி செஞ்சாலும் பிரச்சனை கிடையாது. சரிங்களா? does not require ரீகுவாலிஃபிகேஷன். அடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த மல்டிபிள் பாஸ்லேருந்து சிங்கிள் பாஸுக்கு போகும்போது நம்ம வந்து ரீகுவாலிஃபிகேஷன் பண்ணணும். சரிங்களா? இது வந்து QW 410.87. ஃபார் எக்ஸாம்பிள், PQRல வந்து ரூட் பாஸ் உங்களுக்கு வந்து ஃபில்லிங் பண்ணுறீங்க. சரிங்களா? ஹார்ட் பாஸு ஃபில்லிங் பண்ணுறீங்க, அப்புறம் கேப் பண்ணுறீங்க. ஸோ மல்டிபிள் பாஸ் நீங்கள் வந்து ஒரு சைடில் மல்டிபிள் பாஸ் வந்து நீங்கள் வந்து அடிச்சிருக்கீங்க. ஆனால் நீங்கள் ப்ரொடக்ஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்லி ஒன் பாஸ் அடித்து முடிக்க போகிறீங்க. அப்போ வந்து கண்டிப்பாக வந்து ரீகுவாலிஃபிகேஷன் பண்ணணும். ஏன்னா உங்களுக்கு வந்து மல்டிபிள் பாஸ்லேருந்து சிங்கிள் பாஸ் அலௌடு கிடையாது. மல்டிபிள் பாஸ்னால் மல்டிபிள் பாஸ் தான் வந்து வெல்ட் பண்ணணும் அட் ஈச் சைடு. ஓகேங்களா? ஸோ அப்படி நீங்கள் வந்து சிங்கிள் பாஸ் சேஞ்ச் பண்ணும்போது என்னென்னலாம் அஃபெக்ட் பண்ணும்போதுனா ஹீட் இன்புட் கண்டிப்பாக அஃபெக்ட் ஆகும். ஹீட் இன்புட் வந்து அதிகமாக இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி கூலிங் ரேட்டு, சரிங்களா, வெல் மைக்ரோ ஸ்ட்ரக்சர் மாறும், மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் மாறும். ஸோ அதனால தான் வந்து இதை வந்து சப்ளிமெண்ட்ரி எசென்ஷியல் வேரியபிளாக சொல்கிறாங்க. சரிங்களா? உங்களுக்கு வந்து மல்டிபிள் பாஸ், அதில் வந்து சிங்கிள் பாஸு நீங்கள் அடிக்க முடியாது. அப்படி அடிக்கணும்னா நீங்கள் ரீகுவாலிஃபிகேஷன் தான் வந்து பண்ணணும். ஓகேங்களா?
அடுத்து சில இதுக்கு சில எக்ஸம்ஷன் இருக்குது சரிங்களா. ஸோ அந்த மாதிரி கேஸுக்கு வந்து இது வந்து இந்த சப்ளிமெண்ட்ரி எசென்ஷியல் வேரியபிள் வந்து நீங்கள் கன்சிடர் பண்ண தேவையில்லை. என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா இந்த WPS வந்து உங்களுக்கு வந்து WPSல வந்து குவாலிஃபை பண்ணியிருக்காங்க. ஹீட் ட்ரீட்மெண்ட் வந்து அப்பர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் டெம்பரேச்சரில் எபோவ் அப்பர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் டெம்பரேச்சரில். ஸோ அந்த மாதிரி கண்டிஷனில் வந்து நீங்கள் வந்து இப்போ நீங்கள் வந்து மல்டிபிள் பாஸ்லேருந்து சிங்கிள் பாஸும் நீங்கள் அடிச்சிக்கலாம், அது அலவுடு சரிங்களா. ஏன் அலவுட்னா நம்ம வந்து ஹீட் ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, ஆஃப்டர் வெல்லிங் ஹீட் ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம். ஸோ அப்போ வந்து அந்த இதெல்லாம் வந்து மினிமைஸ் பண்ணிடலாம், அந்த பாஸ்னால் இருக்கக்கூடிய அந்த எஃபெக்ட்லாம் வந்து நம்ம வந்து மினிமைஸ் பண்ணிடலாம். ஸோ அதனால தான் வந்து இதுக்கு எக்ஸப்ஷன்ஸ். அதே மாதிரி அஸ்டெனிக் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், அப்புறம் P நம்பர் 10H இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அது வந்து சொல்யூஷன் ஹீட் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருந்தாங்க வெல்லிங், அப்புறம் சொல்யூஷன் ஹீட் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காங்க, அதை வச்சு WPS குவாலிஃபை ஆயிருக்குன்னா நீங்கள் வந்து மல்டிபிள் பாஸ் வந்து சிங்கிள் பாஸ் வந்து அலவுடு சரிங்களா. அதுக்கப்புறம் பேஸ் மெட்டல் P நம்பர் 8, P நம்பர் 21 to 26, 41 to 49 இது இந்த கிளாஸ் வந்து அப்ளிகபிள் இல்லை சரிங்களா. இந்த வேரியபிள் வந்து இந்த மாதிரி மெட்டீரியல்கெலாம் அப்ளிகபிள் கிடையாது. ஸோ 3 எக்ஸம்ஷன் வந்து இருக்குது சரிங்களா. ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா SS316L P நம்பர் 8 PQL வந்து குவாலிஃபைட் வித் 3 பாஸ், அப்போ வந்து WPS சேஞ்ச் டு 1 பாஸ். ஸோ பிரச்சனை இல்லை, நீங்கள் வந்து வெல் பண்ணிக்கலாம், ரீகுவாலிஃபிகேஷன் தேவையில்லை. ஏன்னா P நம்பர் 8க்கு வந்து இந்த கிளாஸ் வந்து எக்ஸம்ஷன்ஸ் சரிங்களா. ஸோ இந்த வேரியபிள் வந்து டஸ் நாட் அப்ளை டு P நம்பர் 8. ஸோ அதனால் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணி வெல் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 3 பாஸ் வந்து சிங்கிள் பாஸ்வேர்டு அடிச்சிக்கலாம். ஓகேங்களா, புரிஞ்சா? ஐ திங்க் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிட்டு வைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல டாப்பிக்கில் வந்து உங்களை சந்திக்கிறேன். அன்டில் பை பை, டேக் கேர், see you, bye.